ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு நெக் போர்ஷனை கிராஸ் பீஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஃபினிஷ் பண்ணும்போது ஷோல்ட்ரு எந்த பிசுறும் இல்லாமல் நம்ம பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்கு பிசுறு இல்லாமல் நம்ம ஃபினிஷ் பண்ணுறதையும் இதில் நான் கவர் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சுக்கு நான் கிராஸ் பீஸு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மூணு பீஸ் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சைடு தான் நம்ம கிராஸ் பீஸ் யூஸ் பண்ண போகிறோம். சென்டரில் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த பீஸும் அதே மாதிரியே கிராஸாக வச்சுட்டு அந்த லைன் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்ட ஸ்டிச்சஸ் பண்ணணும். இப்போ அந்த பேலன்ஸ் இருக்க கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இன்னொரு சைடு நம்ம பேக் சைடு பிசுறு இல்லாமல் இது பண்ணுறதுக்காக 3 சைடும் ஒரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்ட் கிடையாது, ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது போட் நெக்கு, ரெண்டும் சேம் தான். ஃப்ரண்ட்டு பேக்கு சேம் நெக்கு. இப்போ 2 பீஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கிற இது லாங் கவுனு, அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் கிராஸாக இருக்கிறத ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கும்போது லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வர வேண்டியது தான். இதில் நான் ஃபோல்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இப்போது ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கிட்ட தேவையில்லாததை கட் பண்ணி எடுத்துக்கணும். பேலன்ஸ் இருக்கிற த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். படிமான தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நகராது. இப்போது பேக் சைடு ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணும்போது துணியில் மெயின் ஃபேப்ரிக்கில் படாமல் பார்த்து கட் பண்ணணும். இப்போது உள்பக்கம் ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு தையல் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் எம்மிங் பண்ணாமல் நம்ம பண்ண முடியும். இல்லைனா எம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ஒரு ஒர்க் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் ஒரு ஸ்டிச் பண்ணிடுறது பெஸ்ட்டு. இப்போது நம்ம பர்ஃபெக்டாக நெக் போர்ஷனை கவர் பண்ணிட்டோம். அடுத்த போர்ஷனுக்கு நான் 3 சைடும் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை எடுத்து வச்சு பின் பண்ணி நம்ம மேலே ஒரு ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். நகருதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. பிகினராக இருக்கிறவங்க மேக்ஸிமம் பின் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது எங்கேயும் நகராது. இப்போ டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற போர்ஷன் மேலே அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு வர வேண்டியது தான். பெண்டு இருக்கிற இடத்துக்கிட்ட லைட்டாக டர்ன் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கிற இடத்துக்கு எட்ஜுக்காக நம்ம கட் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்துடணும். எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்ததுக்கு பிறகு சின்ன சின்ன நாச்சஸ் போட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா டர்ன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு சைடு நெக்கு ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு சைடு நெக்குக்கு கிளாத் கொடுத்துருக்கோம். இப்போது இதனுடைய ரைட்டு எடுத்து வச்சு நம்ம அங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற கிளாத்தை எடுத்து வச்சு நெக்கு ஷோல்ட்ரு நம்ம பர்ஃபெக்டாக பிசுறு இல்லாமல் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்குங்க.
அப்போ தான் நெக் வந்து நெக்கோட ஷோல்ட்ரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக இருக்கும். இப்போ நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே போல் இப்போ உள்பக்கம் டர்ன் பண்ணிவிட்டு எட்ஜுக்காக ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ ஷோல்ட்ரு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடும் பர்ஃபெக்டாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த சைடும் நீங்கள் வந்து கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. போட்டு முடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால இது எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு வர ஸ்டிச்சிங் ஆர்டர்ஸை நான் கண்டினியூவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.